நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும், தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் நம்பிக்கையாலையும், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல. தெளிவா, மனநிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த உலக தமிழ் நண்பர்கள் குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில, முதல்ல ஒரு 12 வாரங்கள் தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீள்படையும் செயல் திட்டத்த ஒவ்வொரு படியாக எடுத்து 12 வாரங்கள் அதை பற்றிய விளக்கங்களும் கலந்தாய்வும் செய்தோம். அதைத் தொடர்ந்து தோழமையால் மரபு வழி அறியப்பட்ட 12 கோட்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு கோட்பாடாக ஒவ்வொரு வாரமும் 12 வாரங்கள் அந்த கோட்பாடுகளை பத்தி நாம விளக்கமும் கலந்தாய்வும் செய்து கொண்டோம். இப்ப மறுபடியும் உலக தமிழ் நண்பர்கள் குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 வாக்குறுதிகளை பற்றிய கலந்தாய்வை செய்யலாம் அப்படின்னு தீர்மானிச்சு, முதல் வாக்குறுதிய பத்தி இன்னைக்கு நாம கலந்தாய்வு செய்ய இருக்கிறோம். தோழமையுடைய 12 படிகள் 12 கோட்பாடுகளை பற்றி பில்டபிள்யூ எழுதுற நேரத்துல அந்த 12 படிகள் 12 கோட்பாடுகள் அப்படின்ற புத்தகத்துல முகவுரையிலேயே தோழமையின் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை பற்றி குறிப்பிடுற நேரத்துல steps are spiritual in nature if practiced as a way of life, can expel the compulsion to drink and enable the sufferer to lead a happy and wholesome life அப்படின்ற வார்த்தை எழுதுறாரு. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டம் ஆன்மீகத்தை தன்னுடைய அடிப்படை தன்மையாக கொண்டது. அந்த ஆன்மீக பரிந்துரைகளை வாழ்க்கையாக வாழும்போது குடிக்க வேண்டும் என்ற கட்டாயம், ஒரு செயலை அடிமையாக செய்ய வேண்டும் என்ற கட்டாயமான நடத்தை ஒரு மனுஷனுடைய மனசுல இருந்து வெளியேறி அந்த மனுஷன் ஒரு சுதந்திரமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான, நிறைவான, உபயோகமுள்ள வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்னு பில்டபிள்யூ அவர்கள் 12 படிகள் அடங்கி 12 படிகள் 12 கோட்பாடுகள் அப்படின்ற புத்தகத்துடைய முகவுரையில தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் ஆன்மீகத்தை தன்னுடைய அடிப்படை தன்மையாக கொண்டது அப்படின்ற நேரத்துல இந்த வழிமுறைகளை வாழ்க்கை முறையாக வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதைத்தான் வாக்குறுதிகளாக பெரிய புத்தகம், தமிழ் புத்தகம் பக்கம் 120ல கொடுத்திருக்காங்க. ஆங்கில புத்தகம் பக்கம் 83ல 9வது படிநிலை பரிந்துரை அடையிற நேரத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோர்வு உண்டாயிரும். என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படிநிலைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையாக வாழணுமா? தேவையா நமக்கு இது வாழ்க்கையாக வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மன சோர்வு இயற்கையாக, இயல்பாக ஒவ்வொரு மனுஷன் மனசுலயும் உண்டாகும். குடிநோயாளின்னு ஒப்புக்கொண்டோம். நல்லா மனத்தெளிவோட வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அடையணும்னு சொன்னாங்க, அடைஞ்சோம். நம்பிக்கை இல்லாம வாழ்ந்ததுக்கு காரணமாக இருந்த மனம் போன போக்குல சித்தம்போக்கு சிவம்போக்கு வாழ்ந்ததுன்ற வாழ்க்கையை வாழாம இறைவனுடைய விருப்பத்துக்கு பணிஞ்சு வாழ தீர்மானிக்கணும்னு சொன்னாங்க, தீர்மானிச்சோம். அந்த தீர்மானத்திற்கு எதிராக வாழ்ந்த வாழ்க்கைய செயல்களை பட்டியல் போட்டு பார்க்க சொன்னாங்க, பயம் இல்லாம பட்டியல் போட்டு பார்க்க சொன்னாங்க, பார்த்தோம். அந்த பட்டியல்ல கண்ட தவறுகளின் உண்மையான தன்மையை கடவுள் சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னால கடவுள்கிட்ட ஒப்புக்கொள்ளணும்னு சொன்னாங்க, ஒப்புக்கொண்டோம். அந்த தவறுகள் செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்த குணக்கோளாறுகள் நம்மிடமிருந்து அகற்றப்பட முழுமையான தயார் நிலையில இருக்கணும்னு சொன்னாங்க, தயார் நிலைக்கு வந்தோம். குணக்கோளாறுகளால உருவான குறைபாடுகள் நீங்கும்படி பணிவோட வேண்ட சொன்னாங்க, வேண்டிட்டோம். நம்முடைய செயல்களால காயப்பட்ட மனிதர்களை பட்டியல் போட்டு பார்த்து எந்தெந்த நம்முடைய சக மனிதர்களை காயப்படுத்துச்சதோ அந்த செயல்கள் செய்வதை திருத்திக் கொள்ளணும்னு சொன்னாங்க, திருத்திக் கொள்ள தயார் நிலைக்கு வரணும்னு சொன்னாங்க, வந்தோம். நேரடியாக செயல் திருத்தங்கள் கொண்டு வந்து
நேரடியாக பரிகார நற்செயல்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, செஞ்சோம். இத்தோடையாச்சும் முடிஞ்சு போயிருதா? இத்தோடையாச்சும் இந்த ப்ராமிஸ்லாம் வந்துருமா? அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கப்புறமாகவும் 10, 11, 12 அப்படின்னு 3 படி சொல்றாங்களே! இப்பவுமே சோர்வாக இருக்குதே! என்னடா பண்றது? அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற நேரத்துல தான், நம்மள உற்சாகப்படுத்துறதுக்காக ஏஎ தோழமை ஆங்கில புத்தகம் பக்கம் 83லயும், தமிழ் புத்தகம் பக்கம் 120லயும் நமக்கு 12 வாக்குறுதிகள குடுக்குது. இந்த வாக்குறுதிகள ஆரம்பிக்கிற நேரத்துல பில்டபிள்யூ ஒரு வார்த்தைய உபயோகப்படுத்துறாரு. இஃப் we are painstaking at this stage of progress, we will be amazed when we are halfway through அப்படின்ற வார்த்தைய எழுதுறாரு. If we are painstaking at this stage of progress. பெயின்ஸ்டேக்கிங்னா இவ்வளவு சோர்வடைஞ்சிட்டோம். இனிமேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்பட முடியல. சோர்வா உட்கார்ந்துருக்கோம். என்னடா இது அப்படின்ற நேரத்துல நமக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு 12 வாக்குறுதிகள இந்த வார்த்தைகள சொல்லிட்டு குடுக்குறாரு. If we are painstaking at this stage of progress, we will be amazed when we are halfway through. வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் வரும் வலிகளை சகித்துக்கொண்டு தவறான பாதைக்கு திரும்பாமல் சரியான பாதையில் செல்வதில் நிலைத்திருந்தால், நீ இந்த ஸ்டேஜிலேயே உனக்கு ஒரு முக்கியமான மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும். அந்த வாழ்க்கையில முக்கியமான முதல் மாற்றம் என்னன்னா, நீ ஒரு புதிய விடுதலையையும், ஒரு புதிய மகிழ்ச்சியையும் நீ பார்ப்ப அப்படின்னு முதல் வாக்குறுதியாக குடுத்திருக்கிறாங்க. இது என்னடா இது? இனிமேலும் என்ன செய்யணும்? இந்த புதிய விடுதலைய, புதிய மகிழ்ச்சிய நம்ம பார்க்கறதுக்கு. ஏன்னா 9வது படி நிலையில இந்த வாக்குறுதி குடுக்குறாங்க. வாக்குறுதின்னா என்ன? நீ ஒண்ண செய்யி, நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு கடவுள் எனக்கு வாக்குறுதி குடுக்குறாரு. பெரிய புத்தகம் வாக்குறுதி குடுக்கல. பெரிய புத்தகம் இறைவன் மூலமாக இறைவன் பில்டபிள்யூ ஒரு கருவியாக உபயோகிச்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இறைவன் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ ஒரு கருவியாக உபயோகிச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிந்துரை தான் இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்துல இவ்வளவு தூரம் செயல்பட்டுட்ட. இன்னும் ஒரு 3 படி இருக்கு. இந்த 3 படியில நீ செயல்பட்டன்னா, உனக்கு இதெல்லாம் நடக்கும். அப்படின்னு உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம சொல்றாங்க. ஏன்னா, இந்த வாக்குறுதிகள் எழுதிட்டு கடைசியில, "என்னடா இது இவ்வளவு நடக்குமா? இவையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகளா? இதெல்லாம் நடக்குமா?" அப்படின்னு கேட்கிறப்ப, நடக்கும். அவைகளுக்காக உழைத்தால் அவை கைகூடும். அப்படின்னா, என்ன சொல்றாரு? 9வது படியில இருந்து இன்னமும் 10, 11, 12 தொடர்ந்து அகத்தாய்வு செய்வது, தவறு செய்யும்போது அதாவது தவறான எண்ணங்கள் உருவாகும் போதெல்லாம், தவறான எண்ணங்களை தவறான செயல்களாக மாற்றிக்கொள்ளாதவாறு ஒப்புக்கொண்டு உன்னை நீ நடத்திக் கொள்ளும்போது, பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் ஏற்கனவே உனக்கு உள்ளார இருக்கக்கூடிய இறைவனுடைய தொடர்பை உணர்ந்து, இறைவன் எதற்காக என்னை படைத்தார் அப்படின்ற அந்த இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து, அந்த விருப்பத்தின்படி வாழும் ஆற்றலை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால், தன்னுணர்வை பெற்று, அந்த தன்னுணர்வோட வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நீ வாழ்ந்தா, உனக்கு இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. If we are painstaking at this stage of progress, we will be amazed when we are halfway through. We will know a new freedom and a new happiness. அது என்ன ஃப்ரீடம்? அது என்ன ஹாப்பினஸ்? அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த நண்பர அவருடைய மனைவி ரொம்ப குடிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னு சென்னையிலேயே உள்ள பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவர்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துட்டு அட்வான்ஸா கொடுத்துட்டு இவரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அந்த டாக்டர் இவரை கூப்பிட்டு வச்சு சும்மா பிரிலிமினரியான சில சோதனைகள் பண்ணிட்டு, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இந்த மனுஷன் சொல்றாரு, எனக்கு என்ன டாக்டர் பிரச்சனை? தினசரி நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். மனைவி நல்லா சம்பாதிக்கிறாங்க. சாயங்காலம் ஆனா ஒரு குவார்டர் பாட்டில குடிச்சிட்டு என்னத்தையாச்சும் டிவியில ஏதாச்சும் ஒரு நகைச்சுவை காட்சியை பார்த்து சிரிச்சிட்டு
சாயங்காலமான சாப்பிட்டுட்டு என் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். "இன்னைக்கு என்ன பிரச்சனை?" "ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்னா, ஏத்த மாரி இருக்கிற அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வருது. "என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு?" அப்படின்னு சொல்லி. ஸோ சுதந்திரம்னா என்ன? விடுதலைன்னா என்ன? மகிழ்ச்சினா என்ன? அப்படின்றதற்கு அந்த மனுஷனுக்கு அர்த்தமே புரியல. குடிக்கிறது தன்னுடைய சுதந்திரம்னு நெனைக்கிறாரு. தண்ணிய போட்டா சந்தோஷம் பொறக்கும், தள்ளாடி நடந்தா உல்லாசம் இருக்கும், இன்னென்ன கவலை எல்லாமே பறக்கும், எப்போதும் மனது நல்லா இருக்கும் அப்படின்ற மனநிலைமையில அவர் இருக்காரு. இன்னொரு அனுபவம், நான் ஒரு தடவ தமிழ்நாட்டுல பிரசித்தி பெற்ற ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு என்னைய பகிர கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 100 பேர் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு என்னுடைய ஆதரவாளர் சொல்லிக் குடுத்த ஒரு வார்த்தைய நான் பகிர்ந்து கொள்றேன். குடிக்கணும்னா, "டேய் உன் விருப்பம்டா. நீ போய் குடி." என்னுடைய ஸ்பான்சர் என்ட்ட சொல்லுவாரு. "குடிக்கணும்னா உன் விருப்பம். போய் குடி. உன்ன யார் கைய கால கட்டி போட்டா வச்சிருக்காங்க? தாராளமா போய் குடி. ஆனா என்னைக்கு குடிக்கிறது நிறுத்தணும்னு நெனைக்கிறியோ, அது நம்மளுடைய விருப்பம். வா என் கூட வந்து கை சேர்த்துக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்காம இருக்கலாம்." அப்படின்னு சொல்லுவாரு. நான் அதே வார்த்தைய அந்த மறுவாழ்வு மையத்துல இருக்கிற மக்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொண்டேன். குடிக்கணும்னா அது உங்க விருப்பம். தாராளமா போய் குடிங்க. குடிக்கிறத நிறுத்தணும்னா, அது ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸோட விருப்பம். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸோட வந்து கை கோர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி, நான் அந்த கூட்டத்துல பகிர்ந்து கொண்டேன். அந்த மறுவாழ்வு மையத்த நடத்தக்கூடிய அந்த உரிமையாளர் பின்னால இருந்து நெளியிறாங்க. நெளியிறாங்க. என்னடா இந்த மனுஷன கூப்பிட்டு வந்து ஷேர் பண்ண சொன்னா, குடிக்கணும்னா போய் குடி அப்படிங்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ செக்யூரிட்டிய போட்டு உள்ளுக்குள்ளார பூட்டி வச்சு, இவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு உட்காந்துட்டுருக்கோம். குடிக்கணும்னு இஷ்டப்பட்டா போய் குடி அப்படின்றாங்க, அப்படின்றாரு இந்த ஆளு. அப்படின்னு சொல்லி அவங்க நெளியிறாங்க. கூட்டத்துல இருந்த 100 பேர்ல ஒருத்தர் கேட்கிறாரு, "சார் குடிக்கணும்னா போய் குடின்னு சொல்றீங்க. கதவெல்லாம் பூட்டி போட்டு வச்சிருக்கு. திறந்து விட்டா தானே சார் குடிக்க முடியும். சுதந்திரமே இல்ல சார். எங்களுக்கு எங்க சுதந்திரம் குடுக்குறாங்க?" அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரத்த பத்தி அந்த மனுஷன் தன்னுடைய மனசுக்குள்ளார வச்சிருக்கிற கண்ணோட்டம் தன்னைய சிறைச்சாலையில அடைச்சு போட்ட மாரி ட்ரீட்மெண்ட் சென்டர்ல அடைச்சு போட்டுருக்காங்கன்னு நெனச்சிட்டு இருக்கிறாரு. தான் தனக்குள்ள ஒரு நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கேன். அப்படின்ற உணர்வு கூட இல்ல. சுதந்திரம்னா என்னன்னே தெரியல. ஐயப்பன் சுவாமி கோயிலுக்கு 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த 48 நாள் விரதம் இருந்து, எனக்குள்ளார உள்ள ஏதோ ஒரு செயல் அடிமைத்தனம் போகணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்றது இல்லாம, 48 நாள் கழிச்சு 49வது நாள் மறுபடியும் மாலைய கழட்டி போட்ட அடுத்த நிமிஷம், சாராயம் போய் குடிக்க போறேன், ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் போய் பார்க்க போறேன் அப்படின்ட்டு 48 நாள் விரதம் இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? சுதந்திரம், மகிழ்ச்சி. இத பத்தி ஒண்ணுமே புரியல. அப்போ சுதந்திரம் வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா, அதுக்கு நாம ஒரு விலைய குடுத்தாகணும். என்ன விலை? டிசிப்ளின் இஸ் த பிரைஸ் யூ பே ஃபார் யுவர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிசிப்ளின் இஸ் த பிரைஸ் யூ பே ஃபார் யுவர் ஃப்ரீடம். ஒழுக்கமான வாழ்க்கை தான் நீ சுதந்திரமாகவும், மகிழ்ச்சியாகவும், ஆனந்தமாகவும் வாழ்வதற்காக நீ கொடுக்க வேண்டிய விலை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கை தான் ஒரு படியிலிருந்து 9வது படி வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கோம். தொடர்ந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் 10, 11, 12ல பரிந்துரைக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒழுக்கத்த பத்தி நமக்கு தெரிஞ்சு கொள்ளல அப்படின்னு சொன்னா, 9 படி வரைக்கும் வந்தாச்சு இது. இன்னும் ஒழுக்கம்னா என்ன? நன்றினா என்ன? அப்படின்னே தெரியல அப்படின்னு சொன்னா, அப்பதான் இந்த வாக்குறுதி சொல்லுது. இன்னும் கொஞ்ச தூரம் போனேன்னா, உனக்கு விடுதலைன்னா என்னன்னு புரியும். மகிழ்ச்சி, சந்தோஷம்னா என்னன்னு புரியும். சுதந்திரமான வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கம். ஒரு பழைய பழமொழி உண்டு. ஒழுக்கமான வாழ்க்கை என்பதிலிருந்து பிரித்து எந்த ஒரு உன்னதமான சாதனையும் இந்த அகில உலகத்திலயும் இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. There can be no excellence in all this world which can be separated from right living. Never, never, never. வெளிமட்டத்துல மிகப்பெரிய வெற்றி அடைந்தும் ஆழ் மனதில் அமைதியின்றி ஒரு சுமூகமான உறவை வளர்த்துக் கொள்ள இயலாமல் தவிக்கும் மனிதர்களை இந்த உலகத்துல நாம தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சோ செயல் அடிமையாக வாழ்வது, சுதந்திரம் இல்லாமல் வாழ்வது, அமைதி இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம வாழ்வது, இது ஒரு ஆழமான பிரச்சனை.
வலி தரக்கூடிய பிரச்சனை, சுலபமான வழிகளால தீர்க்க முடியாத பிரச்சனை. அப்ப நாம ஒரு செயல் அடிமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்ற விரும்பினால், முதல்ல நான் ஒழுக்கமான வாழ்க்கைக்கு மாறணும். நம்மை மாற்றிக்கொள்ள நமக்குள் வகுத்து வைத்துக் கொண்ட ஒழுக்கம் பற்றிய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியப்படுகின்றது. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சுதந்திரம் என்பது ஒழுக்கம் இல்லாம ஒழுக்கம் இல்லாம வாழ்க்கை வாழ்றதுக்காக எனக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எங்கிருந்து சுதந்திரம் கிடைக்கும்? எங்கிருந்து மகிழ்ச்சி கிடைக்கும்? ஒழுக்க கோட்பாடுகளே உண்மையான வெற்றியின் அடித்தளமாக அமைய முடியும். ஒற்றுமை, அடக்கம், உண்மை, கட்டுப்பாடு, துணிவு, நீதி, பொறுமை, உழைப்பு, எளிமை, அமைதி போன்ற ஒழுக்க நெறிகளை நம்முடைய இயற்கையான குணங்களுக்குள் ஆழமாக பதிப்பதுவே உறுதியான அடித்தளமாகி உண்மையான விடுதலையையும், உண்மையான சுதந்திரத்தையும், நிலையான மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு ஆதாரமாக அமைய முடியும். அப்ப உண்மையான சுதந்திரம்னா என்ன? உண்மையான விடுதலைன்னா என்ன? உண்மையான மகிழ்ச்சினா என்ன? அப்படின்றத எனக்குள்ள நான் தேடணும். எனக்குள்ளார இருந்துதான் அந்த சுதந்திர உணர்வு வருது. எனக்குள்ளார இருந்துதான் விடுதலை நான் அடையிறேன். எனக்குள்ளார இருந்துதான் ஆனந்தம் ஆரம்பமாகிறது. ஆனந்தம் இல்லாம இருக்கிறதுக்கும், அடிமையாக வாழ்றதற்கும் எனக்குள்ளதான் பிரச்சனை இருக்குது. உண்மையை எனக்குள்ளார தேடணும். உண்மையாக தேடணும். நம்முடைய திறமைகளை கல்வியின் மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகளின் மூலமாகவும் மேம்படுத்துவது தேவைதான். ஆனால் அது 2ஆம் பட்சத்திலான வருகிறது. நமது திறமைகளை உபயோகித்து ஒரு வளமான வாழ்க்கையை கட்டுவதில் முழு கவனத்தையும் செலுத்தும் போது, அந்த வளமான வாழ்வை தாங்கும் அடித்தளத்தை மறந்து விடுகின்றோம். என்னுடைய ஒழுக்க கோட்பாடுகள்ல குறையை வைத்துக்கொண்டு, நான் எவ்வளவுதான் என்னுடைய திறமையை வைத்து எனக்குள்ளார முன்னேறி வெற்றி பெற்றவர் போல வெளித்தோற்றத்தை காட்டினாலும், கடைசியில தோல்விதான் அடைவேன். 9 படி வரைக்கும் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு, அந்த பராமரிப்பு வழிமுறைகளான 10, 11, 12 வழிமுறைகளை செய்யல அப்படின்னு சொன்னா, இந்த வாக்குறுதிகள் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற கருத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, 2, 3 வழிமுறைகள் தயாரிப்பு வழிமுறைகள் என்றும், 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய 6 வழிமுறைகள் செயல் வழிமுறைகள் என்றும், 10, 11, 12 ஆகிய 3 வழிமுறைகள் நிகழ்காலத்துல செய்யக்கூடிய பராமரிப்பு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒண்ண கட்டி எழுப்புனா தானே பராமரிக்க முடியும். கட்டி எழுப்பாத ஒன்றை எப்படி பராமரிக்க முடியும்? ஒரு வீட்டை பராமரிக்கணும்னா முதல்ல அந்த வீட்டை கட்டி இருக்கணும்ல. கட்டாத வீட்டை எங்கிருந்து பராமரிக்கிறது? அதே நேரத்துல ஒரு வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அதை பராமரிக்கலைன்னா அந்த வீட்டை கட்டினதோடைய அர்த்தமே இல்லாம போயிடும்ல. புழங்காத வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நாம ஒண்ண கட்டி முடிச்சிட்டு பராமரிக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நன்மை மற்றும் தீமையும் 2க்கும் இடையே தேர்வு செய்யக்கூடிய சக்தி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைதியான அறிய முடியாத உன்னத சக்தி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் அமைதியை நிர்ணயம் செய்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் தான் கொண்டிருக்கும் உண்மையான குணங்களை எப்பொழுதும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றான். நல்ல குணங்கள் கொண்டது போல நடிக்கிறது என்னைக்குமே உதவாது. அப்ப ஒழுக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் முன்னர், ஒழுக்கத்தை பற்றி நாம் உண்மையில் கொண்டிருக்கும் கண்ணோட்டத்தை அறிய வேண்டும். என்ன பெர்செப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நமது கண்ணோட்டம் தவறு என்று தெரிய வந்தால் அதை மாற்றுவதற்கும் தயார் நிலையில நாம இருக்க வேண்டும். இந்த முதல்ல உள்ள மனுஷன் சொன்ன மாதிரி, எதுக்கு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வந்தோன்னே தெரியல, எதுக்கு சைக்காலஜி டாக்டர் இருந்து போய் உட்கார்ந்தோம்னே தெரியல, எதுக்கு மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருக்கோன்னே தெரியல. ஒரு அழகான ஒரு விளக்கத்தை என்னுடைய குருஜி சொல்லுவாரு. ஒழுக்கத்தை குறித்த கண்ணோட்டம் ஒரு பேரடைம் மாதிரி, ஒரு வரைபடம் மாதிரி. சென்னையில உள்ள ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு சென்னையுடைய வரைபடத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சு போய் சேர்ந்துடலாம் மேப் போட்டு. பம்பாயில உள்ள ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு சென்னை மேப்பை வச்சுட்டு தேடினேன்னா எப்படி இருக்க முடியும்? அது போல ஒழுக்கத்தை பற்றி என்னுடைய கண்ணோட்டம் தவறாக இருக்கும் பட்சத்துல என்னுடைய நடத்தையிலையும் குணங்கள்லையும் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கவே கிடைக்காது.
எது உண்மையான விடுதலை, எது உண்மையான சுதந்திரம், எது உண்மையான சந்தோஷம் அப்படின்ற என்னுடைய கண்ணோட்டம் சரியாக இல்லாத பட்சத்துல, என்னுடைய செயல்களால நான் விடுதலையையும், சுதந்திரத்தையும், சந்தோஷத்தையும் நிச்சயமாக உருவாக்க முடியாது அப்படின்ற கருத்து இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அடிப்படை தவறு என்னுடைய நடத்தையிலோ, குணங்களிலோ இல்லை. அது ஒழுக்கம் பற்றிய என்னுடைய கண்ணோட்டத்துல இருக்குது. அந்த ஒழுக்கம் எனக்கு தரக்கூடிய விடுதலை, சுதந்திரம், மகிழ்ச்சி இது குறிச்ச என்னுடைய கண்ணோட்டத்துல இருக்குது. பொதுவாக ஒழுக்கம் பற்றிய நம்முடைய கண்ணோட்டம் முற்றிலும் சரியானதுன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் சொல்றது அதானே. நான் தான் 48 நாள் விரதம் இருக்கிறேனே. 48 நாள் கரெக்ட்டா நான் இருந்தேனே. முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன கொஞ்சோண்டு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு சுதந்திரம் கிடையாதா? தண்ணி அடிக்க எனக்கு சுதந்திரம் கிடையாதா? நான் தான் இப்ப ட்ரீட்மெண்ட் சென்டர்ல போய் ஃபுல்லா இருந்துட்டு வந்துட்டேனே, குணமாயிட்டேனே. எனக்கு இப்போ ஒரு குவார்டர் பாட்டில் அடிச்சுக்க சுதந்திரம் கிடையாதா? சோ பொதுவாகவே ஒழுக்கம் பற்றி எனக்குள்ளார நான் கொண்டிருக்கிற கண்ணோட்டம் முற்றிலும் சரியானது என்று எனக்குள்ளார நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். இந்த அடிப்படையில தான் என்னுடைய நடத்தைகளும், குணங்களும் வளர்கின்றன. எல்லாவற்றையும் உண்மையாகவே கண்டுகொள்வதாகவே எனக்குள்ளார நான் எண்ணிக்கொள்கின்றேன். ஆனால் இது உண்மை அல்ல. இந்த உலகை அது இருக்கும் நிலையில நான் பார்க்கிறதே கிடையாது. நான் இருக்கும் நிலையில இருந்து கொண்டுதான் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன். சோ இந்த உலகத்தை பற்றி விமர்சிக்கும் போது எனது கண்ணோட்டத்தையும் என்னையும் பற்றி மட்டுமே நான் விமர்சனம் செய்கின்றேன். பிறர் நம்மிடம் ஒத்து போகாத போது என்கிட்ட குறை இல்ல அவங்கிட்ட தான் குறை இருக்கு அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். சோ ஒவ்வொரு மனிதனும் உலகை தனது அனுபவம் என்ற கண்ணாடியின் மூலமாக மட்டுமே காண்கின்றான். அதுவே உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியமே கிடையாது. ஒழுக்கம் பற்றிய நம்முடைய கண்ணோட்டத்தை மறு ஆய்வு செய்து திறந்த மனதோடு பிறரது அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டு நமது கண்ணோட்டத்தை திருத்திக் கொள்ள நாம் தயாராக இருத்தல் வேண்டும். நாம் இந்த உலகை தெளிவாக காண்போம். அப்பதான் நம்ம இந்த உலகத்தை தெளிவாக காண்போம். அப்பதான் நமக்கு விடுதலைன்னா என்னன்னு தெரியும், சுதந்திரம்னா என்னன்னு தெரியும், ஆனந்தம்னா என்னன்னு தெரியும். கண்ணோட்டத்தை மாற்றி அமைத்தல் பல புரட்சிகரமான விளைவுகளை உருவாக்கும் என்பதற்கு தோழமையில பயணிக்கக்கூடிய பல மூத்த நண்பர்கள் சரித்திரம் சாட்சியமாக வாழ்கின்றார்கள். அப்ப எல்லா கண்ணோட்ட மாற்றங்களும் சரியான திசையில் அமையும் என்று கூற முடியாது. அது நேர்மறையாக இருப்பினும் சரி, எதிர்மறையாக இருப்பினும் சரி, அது நொடிப்பொழுதில் நிகழ்ந்தாலும் சரி, மெல்ல மெல்ல மாறினாலும் சரி, அந்த மாற்றங்கள் நாம் உலகை பார்க்கிற விதத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. நமது குணங்களுக்கும், நடத்தைகளுக்கும், பிறரிடம் கொள்ளும் உறவு முறைகளுக்கும் இந்த மாற்றங்கள் அடிப்படை காரணமாக அமைகின்றன. அப்ப நீ இந்த முதல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி நாம ஒரு புதிய விடுதலையை, ஒரு புதிய மகிழ்ச்சிய, ஒரு புதிய சுதந்திரத்தை பார்க்கணுன்றத அப்போ விடுதலை, சுதந்திரம், மகிழ்ச்சி அப்படின்றதுன்னா என்ன அப்படின்ற கருத்துக்களை நான் புரிஞ்சு கொள்ளணும். தத்துவங்கள் நடைமுறைகள் ஆகாது. நடைமுறை என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்கின்றது. ஒரு சூழ்நிலையில் பலனளித்த ஒரு நடைமுறை வேறொரு சூழ்நிலையில் அதே போல பலனளிக்கும் என்று கூற முடியாது. எனவே செயல்பாடுகள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபட்டாலும் தத்துவங்கள் ஆழமாக எங்குமே மாற முடியாத தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. இந்த கருத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. தத்துவங்கள் மதிப்புகள் ஆகாது. ஆனால் நாம் தத்துவங்களை சரியாக மதித்தால் உண்மையை கண்டறிப்போம். தத்துவங்கள் மனித நடத்தைக்கு வழிகாட்டிகள். அவை அடிப்படையானவை, தர்க்கம் செய்ய முடியாதவை. இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் நமக்கு வாழ்றதற்கான வழிகாட்டி. அதுகிட்ட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதை வாழ்க்கையாக வாழ்ந்தால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை போய் உட்கார்ந்து அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறது சரியாக வராது. வாழ்க்கையில நாம படிப்படியாகத்தான் வளர முடியும். ஒரு குழந்தை முதலில் குப்புற படுத்து, பின் உட்கார்ந்து, தவழ்ந்து, நின்று, எழுந்து நின்று, நடந்து, இறுதியில் ஓட ஆரம்பிக்கின்றது. குழந்தையுடைய வளர்ச்சியில் உள்ள ஒவ்வொரு படியும் மிக மிக அவசியமானது. இதுக்கு குறுக்கு வழி கிடையவே கிடையாது. சோ இந்த சுதந்திரத்தையும் விடுதலையையும் மகிழ்ச்சியையும் காண்பதற்கு இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் ஒன்றுதான் வழி. குறுக்கு வழி எல்லாம் கிடையவே கிடையாது. வளர்ச்சிக்கு குறுக்கு வழி தேடினால் ஏமாற்றம் தான் கிடைக்கும். பொறுமையுடன் வளர்ச்சி பாதையை நாம கடக்க வேண்டும். 1000 கைல் தொலைவு பயணம் நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியில் தான் ஆரம்பமாகின்றது. ஒரு நேரத்துல ஒரு அடியை மட்டும்தான் நாம் எடுத்து வைக்க முடியும்.
A 1,000-mile journey begins with a single step, and we can take one step at a time, and we can take that first step from where we are, not from where we imagine ourselves to be. 1000 கல் தொலைவு பயணம் நாம் எடுத்து வைக்கும் முதலடியில் ஆரம்பமாகின்றது. ஒரு கணத்தில், ஒரு நேரத்தில் நாம் ஒரு அடிதான் எடுத்து வைக்க முடியும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் அடி, நாம் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் எடுத்து வைக்க முடியும். நாம கற்பனை செய்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்து எடுத்து வைக்க முடியாது. நமது அறியாமையை ஒப்புக்கொள்வதுதான் நமது வளர்ச்சியின் முதல் படியை எடுத்து வைப்பதாகும். எல்லா நேரத்திலையும் நம்முடைய அறிவையே உபயோகப்படுத்திட்டு இருந்தா என்னைக்கு அறியாமையை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும்? நான் ஒரு நல்ல கணவனாக, ஒரு குழந்தையாக, நண்பனாக, ஊழியனாக விளங்க முதல்ல கேட்க கத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தா என்னைக்கு கேட்கறது? என்னுடைய குருஜி அழகா சொல்லுவாரு, நமக்கு 2 காதும் 1 வாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2 மடங்கு காது கொடுத்து கேளு, 1 மடங்கு பேசு. ஸோ நான் இந்த வாக்குறுதிகளை பத்தி பேசணும் அப்படின்னா 1 மணி நேரம் பேசுறதுக்கு 6 மணி நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எதையும் கொடுக்க கற்றுக்கொள்ளும் முன்னர் அதை நமதாக வைத்திருக்க வேண்டும். என்கிட்ட இல்லாத ஒண்ணு யாருக்கு நான் கொடுக்க முடியாது. I can never transmit what I don't possess. ஏதாவது ஒண்ணு நான் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா, நான் விடுதலையை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும், சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் சுதந்திரமாக வாழணும், நான் மகிழ்ச்சியாக வாழணும். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ நமது பிரச்சனைகளை காணும் முறைமைதான் நமக்கு பிரச்சனை. நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்முடைய பிரச்சனைகளின் ஒரு அங்கமாகவே பார்க்கின்றோம். இதுதான் பெரிய பிரச்சனை. நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய சக மனிதர்களை நம்முடைய பிரச்சனைகளின் ஒரு அங்கமாக நாம பார்க்கின்றோம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நம் பிரச்சனைகளுக்கு எல்லாமே நாம உருவாக்கி கொண்டவை, நம்முடைய சக மனிதர்கள் உருவாக்கி கொண்டவே கிடையாது. ஸோ நம்முடைய முக்கியமான பிரச்சனைகளை நாம் உருவாக்கிய போது எந்த வகையான சிந்தனை கண்ணோட்டத்துல உருவாக்கணுமோ அதே கண்ணோட்டத்துல இருந்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவே முடியாது. இன்சைட் அவுட், உள்ளிருந்து வெளியே. முதல்ல எண்ணிலிருந்து தான் மாற்றங்கள் ஆரம்பிக்க வேண்டும். குணம், குறிக்கோள், என்னுடைய கண்ணோட்டம், இதுல எங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாரு. ஏன் என்னால விடுதலையா வாழ முடியல, சுதந்திரமாக வாழ முடியல, எதுக்காக மகிழ்ச்சியாக வாழ முடியல அப்படின்னா, விடுதலை, சுதந்திரம், மகிழ்ச்சி ஆகியவை பற்றிய என்னுடைய கண்ணோட்டமே தவறாக இருக்கிறது. அதனாலதான் என்னால ஒரு விடுதலையோட வாழ முடியல, சுதந்திரமாக வாழ முடியல, மகிழ்ச்சியாக வாழ முடியல. இந்த உள்ளிருந்து வெளியே என்ற அணுகுமுறை நமது தனிப்பட்ட வெற்றிகள் நமது வெற்றிகளுக்கு முந்தி வர வேண்டும். நமது தனிப்பட்ட வெற்றிகள் நம்முடைய பொது வெற்றிகளுக்கு முந்தி வர வேண்டும். ஸோ நான் சமுதாயத்துல வெற்றி பெற்றவனாக வாழணும் அப்படின்னா அனானிமஸாக முதல்ல என்னுடைய குணக்கோளாறுகளை வெற்றி பெற்றவனாக மாறாம சமுதாயத்துல வெற்றி பெற்ற மனிதனாக நான் மாறவே முடியாது. எஸ், இட் ஒர்க்ஸ் அவுட்சைட் இன், நெவர் ஃப்ரம் அவுட்சைட், இன்சைட் அவுட். உள்ள இருந்து வெளியே தான் அது வேலை செய்யும், வெளியே இருந்து உள்ள வேலை செய்யவே செய்யாது அப்படின்னு அழகா சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்றாங்க. நாம திருப்ப செய்யக்கூடிய செயல்களாகவே நாம இருக்கின்றோம். எனவே எதிலும் மேம்பட்டு நிற்றல் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். We are what we repeatedly do. Excellence then is not an act but a habit. நமது குணம் அடிப்படையில் நமது பழக்கங்களால் உருவாக்கப்படுகின்றது. ஒரு எண்ணத்தை விதைத்தால் ஒரு செயலை அறுப்போம், ஒரு செயலை விதைத்தால் ஒரு பழக்கத்தை அறுப்போம், ஒரு பழக்கத்தை விதைத்தால் ஒரு குணத்தை அறுப்போம், ஒரு குணத்தை விதைத்தால் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை அறுப்போம் என ஒரு முதுமொழி சொல்கின்றது. Our characters basically is a composite of our habits. Sow a thought, reap an action. Sow an action, reap a habit. Sow a habit, reap a character. Sow a character, reap a destiny. Habits are powerful factors in our lives. ஸோ செயல் அடிமைத்தனம், எதை செஞ்சு நம்ம பழக்கப்படுத்தி கொள்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயம் பண்ணுகின்றது. ஸோ பழக்கங்கள் நம் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த கருவிகள். ஏனெனில் அவை நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய சிந்தனைகள் மற்றும் செயல்களால் நம்மை அறியாமல் நமது திறமையின்மைக்கும் காரணமாக அமைகின்றன.
ஸோ ஒரு மனுஷனுடைய தனி மனுஷனுடைய திறமை, அவனுடைய அறிவு, அவனுடைய விருப்பம், இது 3 கணங்கள், 3 டொமைன். இந்த 3 டொமைனுடைய இன்டர்செக்ஷன் தான் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும், பழக்கம்னு சொல்ல முடியும். ஸோ அறிவு, திறமை, விருப்பம் என்ற 3 கணங்களின் வெட்டுத்தான் பழக்கம் என்று நாம் கொள்ளலாம். அறிவு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். திறமை அது எப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். விருப்பம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஸோ அறிவு, திறமை, விருப்பம் ஆகிய 3 கணங்களின் வெட்டுத்தான் பழக்கம், ஹேபிட். ஸோ ஏதாவது ஒன்றை நாம் செய்ய பழக்கப்படுத்திக் கொள்ள இந்த 3ம் தேவை. அறிவு, திறமை, விருப்பம். ஸோ பழக்கங்கள் நமது மகிழ்ச்சியையும், மன அமைதியையும், விடுதலையும், சுதந்திரத்தையும் நிர்ணயம் செய்கின்றன. மகிழ்ச்சியும் மன அமைதியுமே பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியங்களாக அமைகின்றன. காலத்தின் ஓட்டத்தில், பிற்காலத்தில் நாம் அடைய விரும்பும் ஒன்றுக்காக இன்று நாம் விரும்பும் ஒன்றை தியாகம் செய்வதுவே விடுதலைக்கும், சுதந்திரத்துக்கும், மகிழ்ச்சிக்கும் நம்மளை கொண்டு போகும் அப்படின்ற கருத்தை ஆழமாக யோசிச்சு பார்த்து தியானம் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், காலத்தின் ஓட்டத்தில், பிற்காலத்தில் நாம் அடைய விரும்பும் ஒன்றுக்காக இன்று நாம் விரும்பும் ஒன்றை தியாகம் செய்வதுவே மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியின் அடிப்படை தத்துவமாகும். நாம் குழந்தைகளாக முற்றிலும் பிறரை சார்ந்து வாழக்கூடிய தன்மையில் தானே பிறந்தோம். காலம் செல்ல செல்ல சுயசார்பு உடையவர்களாக மாற ஆரம்பித்தோம். இன்னும் முதிர்ச்சி அடைந்து வளர்ந்த போது இயற்கையாகவே ஒன்றுக்கொன்று எல்லாமே சார்ந்து வாழ்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ மனித வாழ்வும் ஒருவரை மற்றவர் சார்ந்து வாழ்றதுல தான் இருக்குது. லைஃப் இஸ் நெய்தர் இண்டிபெண்டன்ட் நார் டிபெண்டன்ட், இட் இஸ் இன்டர்டிபெண்டன்ட். ஸோ விடுதலை, சுதந்திரம், மகிழ்ச்சி ஆகிய வாழ்றது ஒரு பழக்கம். அதாவது அழகா ஒரு கருத்தை சொல்லுவாங்க, விடுதலை, சுதந்திரம், மகிழ்ச்சி இதோட வாழ்றது ஒரு பழக்கம். எப்பயாச்சும் ஒரு நேரம் வாழ்ந்துட்டு அப்புறமா சுதந்திரமாக வாழாம இருக்கிறது சரி கிடையாது. என்னுடைய குருஜி ஒரு கேள்வி கேட்பாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி வந்தது. நம்ம சுதந்திரத்தை பெற்று தந்த தேசத்தின் தந்தையாக மகாத்மா காந்தி அவர்களை சொல்றோம். மகாத்மா காந்தி அவர்கள் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 1948 வருஷம் இறந்து போயிட்டாரு. ஸோ ஆகஸ்ட் 15 47க்கும் ஜனவரி 30 1948க்கும் இடையில கிட்டத்தட்ட 5 மாசம் தான் இடைவெளி இருக்கு. 4.5 மாசம் தான் இருக்கு. ஸோ காந்தி வெறுமனே 4.5 மாசம் 5.5 மாசம் தான் ஒரு சுதந்திரமாக வாழ்ந்தாரா அப்படின்ற கேள்வி கேட்டா இல்ல. அவர் வாழ்நாள் முழுக்க சுதந்திரமாக தான் வாழ்ந்தாரு. ஸோ என்னுடைய தனி மனித சுதந்திரம் என்பது என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சார்ந்தது அல்ல. அது என்னுடைய பழக்கம். நான் சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, நிறைவாக வாழ பழகிக் கொள்ளணும் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. ஸோ இந்த பழக்கம் தான் 12 படிகள் அடங்கிய மீட்பு செயல் திட்டத்துல 9 படி நிலைகள் வரைக்கும் நம்ம பழகிக்கிட்டோம். 10, 11, 12ல அது நிறைவடைய போகுது. ஸோ இந்த 9 படிநிலை வரையில வந்து நிக்கிறப்ப நாம சோர்ந்து போயிருக்கோம். நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குறுதிகள் வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் இயற்கையாக உருவாகக்கூடிய வழிகளை சகித்து கொண்டு மறுபடியும் முழு கவனத்தோட தப்பு செய்யாம தொடர்ந்து செயல்பட்டால் கிடைக்கக்கூடியது. சோ இது தெளிவாக தெரிகிறது. உற்பத்தியும் உற்பத்தி செய்யும் திறனும் எப்பொழுதும் சமமாக இருத்தல் அவசியம். அதாவது நாம என்ன நம்ம வாழ்க்கையில இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நமக்குள்ளார இருக்கிறது. இந்த 2மே சரி விகிதத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இது கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. உற்பத்தியும் உற்பத்தி செய்யும் திறனும் எப்பொழுதும் சமமாக இருத்தல் அவசியம். உற்பத்தியை பெருக்க உற்பத்தி செய்யும் திறனை இழக்கக்கூடாது. ஒரு நீதி கதைகள்ல ஒரு பொன் முட்டையிடுற வாத்து கதை ஒண்ணு சொல்லி தருவாங்க. இந்த கதை இந்த நம்முடைய ஒரு அடிப்படை கருத்தை ரொம்ப அழகாக சொல்லி தருது. பொன் முட்டை என்பது உற்பத்தி, ப்ரொடியூஸ். வாத்து, அந்த பொன் முட்டையிடுற வாத்து உற்பத்தி செய்யும் திறன், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அப்போ உற்பத்தியை பெருக்க உற்பத்தி செய்யும் திறனை கொன்று போட்டா அந்த வாத்து மடையன்.
இந்த கதையாக உணர்றப்ப அவனை வாத்து மடையன்னு சொல்லக்கூடிய நாம, வாழ்க்கையில அந்த மடையனை போலத்தானே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடலின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன், நம்முடைய பொருளாதாரத்தின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன், நாம் பிறருடன் உறவு கொள்ளும் உறவுமுறையின் திறன், இது எல்லாமே நம்முடைய கெப்பாசிட்டி ஒண்ணு இருக்கு. அத தாண்டி நம்மளால செய்ய முடியாது. உற்பத்தி செய்யும் திறனுடைய சதவிகிதம் 1ஆக இருக்கணும். நம்பர் 1. அப்பதான் நாம வந்து சஸ்டெயின்டா விடுதலையோடையும், சுதந்திரத்தோடையும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இதுல நம்முடைய உற்பத்தி செய்யும் திறனை சேதப்படுத்தக் கூடாது. ஸோ, எப்பவுமே சிந்தித்து செயல்பட நாம பழகணும். எனக்கிட்ட இருந்து விலகி என்னையே இன்னொரு மனிதனைப் போல பார்க்க என்னால முடியுதா? அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. நான் என்கிட்ட இருந்து விலகி, நான் ஒரு சுதந்திரமான மனிதனாக, விடுதலை பெற்ற மனிதனாக, மகிழ்ச்சியுடைய மனிதனாக வாழ்றேனா? இந்த மொமெண்ட்ல, இந்த கணத்துல என் மனசுல நான் என்ன சிந்தித்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்னால பார்க்க முடியுதா? இந்த கணம் எனக்குள்ளார என்ன உணர்வு ஓடிட்டு இருக்குது? என்னுடைய மனநிலையை என்னால வர்ணிச்சு சொல்ல முடியுமா? மனுஷங்களால மட்டும்தான் இந்த பயிற்சியை செய்ய முடியும். சிந்தித்து செயல்படும் பழக்கம், சிந்தித்து செயல்படும் பழக்கம். நாம் நம்மையே இந்த சமுதாயம் என்ற கண்ணாடியின் மூலமாக பார்க்க கற்றுக்கொண்டால், நம்மளால நாம சுதந்திரமாக வாழ்றோமா, மகிழ்ச்சியாக வாழ்றோமா அப்படின்றது நமக்கு நன்றாக தெரிய வரும். சிந்தித்து செயல்படும் பழக்கம் என்பது ஒரு செயலை செய்வதற்கு ஆர்வம் கொள் என்று அர்த்தமாகாது. மனிதர்களாகிய நாம் நமது வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்ற கருத்தை என்ன சொல்றாங்க? பொறுப்புனா என்ன? யாராச்சும் நம்மள பார்த்து இவன் பொறுப்பா குவார்டர் பாட்டில் அடிச்சான், பொறுப்பா மட்டன் பிரியாணி சாப்பிட்டான், பொறுப்பா சினிமா பார்த்து வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? பொறுப்புன்னா ஒரு செயல் செய்ய நமக்கு பிடிக்கல. ஆனா அந்த செயல் நமக்கு விடுதலையையும், மகிழ்ச்சியையும், சுதந்திரத்தையும், சந்தோஷத்தையும் தரும்னு தெரியுது. அப்பன்னா அந்த செயலை செய்யறதுக்கு நமக்கு உந்துதல் இல்லைன்னாலும் அந்த உந்துதலை உருவாக்கி கொண்டு செயல்படுவதற்கு பேர் தான் பொறுப்பு. அந்த பொறுப்போட வாழ கத்துக்கிறணும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்படுகிறது. ரெஸ்பான்ஸ் பிளஸ் எபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்முடைய ரெஸ்பான்ஸ் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நாம ஆற்றக்கூடிய பதில் வினை, எதிர்வினை அல்ல பதில் வினை. என்ன செஞ்சாலும் சரிதான், அது நம்மள சுதந்திரமான, விடுதலையான, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்லக்கூடிய செயலாக இருக்கணும். அப்பதான் சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்களாக நாம இருப்போம். இல்லாட்டி போனா உணர்ச்சியால உந்தப்பட்டு செயல்படக்கூடிய மனிதர்கள் எப்பவுமே சமுதாயத்தால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். சோ நான் நேத்தைக்கு செய்த தேர்வுகளின் காரணமாகத்தான் இன்னைக்கு ஒரு செயல் அடிமையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் வரை நான் வேறு விதமாக தேர்ந்தெடுக்கின்றேன் என்று கூற முடியவே முடியாது. ஐ ஆம் த ரிசல்ட் ஆஃப் வாட் ஐ டிட் எஸ்டர்டே. நேத்துக்கு நான் என்ன செஞ்சனோ அந்த செயல் விளைவுகளை இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் வேற வகையாக பதில் வினை ஆற்றுவதை தேர்ந்தெடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு முடியவே முடியாது. நான் ஒரு செயல் அடிமையாக செஞ்சதையே திருப்பி செஞ்சுக்கிட்டு காலில் ஒரு விலங்கோட சுதந்திரமாக வாழ முடியாம மகிழ்ச்சி இல்லாம வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நேற்றுக்கு செய்த செயல்கள் தான் காரணம்னு நான் முழு மனதோட ஒப்புக்கொள்ற வரைக்கும் நான் 10வது படிநிலைக்கு கடந்து போகவே மாட்டேன். 10வது படிநிலைக்கு கடந்து போய் 10ல இருந்து 11, 11ல இருந்து 12க்கு போகல அப்படின்னா எனக்கு இந்த 12 வாக்குறுதிகள் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நான் நேற்று எடுத்த தேர்வுகளின் காரணமாக இன்று இந்த நிலையில் இருக்கின்றேன் என்று சொல்லும் வரை நான் வேறு வகையாக தேர்ந்தெடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக முடியாது. உண்மையில சொல்ல போனால் நம்முடைய மிக துயரமான அனுபவங்களே நம்முடைய குணங்களை புடமிடப்பட்ட பொன் போல மாற்றி அமைக்க உதவுகின்றன. இது தெளிவாக புரியுது. எந்த சூழ்நிலையிலையும் செயல் அடிமையாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதை செய்தாக வேண்டும்
என் சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளும் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய என்னை கட்டாயப்படுத்துகின்றன. அதுதான் செயல் அடிமைத்தனம்ன்றது. அப்ப உன்னுடைய செயல் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழிகள் தான் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். இந்த வழிமுறைகளை கூட நீ வாழ்க்கையாக வாழ்வது உன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அமைய வேண்டுமே அன்றி, கட்டாயத்தின் அடிப்படையில கிடையவே கிடையாது. நான் இதை செய்தாக வேண்டும். என் சூழ்நிலைகளும், உணர்ச்சிகளும் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய என்னை கட்டாயப்படுத்துகின்றன. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பிரெஜுடிஸோட ஒரு முற்றாய்வின் அடிப்படையில எடுக்கப்பட்ட முடிவின் பேரில் வரும் வார்த்தைகள். பொறுப்பை தட்டி கழிக்கும் வார்த்தைகள். வேறு வார்த்தைகள்ல சொன்னா, தனது செயலை தேர்ந்தெடுக்கும் திறமையற்றவனுடைய வார்த்தையிலிருந்து தான் இந்த இதுகள்லாம் வருது. என்னுடைய சக மனிதர்களை நான் செய்யக்கூடிய அன்பு என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக இல்ல. அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. அன்பு என்பது ஒரு வினைச்சொல். லவ் இஸ் a verb. The word love is a verb. உணர்வு மயமாக செயல்படும் மனிதர்கள் அன்பை ஒரு உணர்ச்சியாக மட்டுமே காண்கின்றார்கள். அந்த உணர்ச்சி வந்தால் மட்டுமே அன்பு செய்ய முடியும். அந்த உணர்ச்சி வந்தால் மட்டுமே என்னால் விடுதலையாக, சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பு என்பது செய்யப்பட வேண்டிய ஒன்று. தியாகம், பிறர் நலம் பேணுதல் போன்ற செயல்களால் செய்யப்படுவது அன்பு. சிந்தித்து செயல்படும் போது நம்முடைய திறமையை அறிந்து கொள்வதற்கு எளிமையான வழி நமக்கு கிடைக்குது. நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உள்ளன. வாழ்க்கையில விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்வதற்கு எவ்வளவோ தடைகள் இருக்கின்றன. நம்முடைய உடல் நலம், குழந்தைகள், வேலை பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், நாம் உணர்வுபூர்வமாக பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நாம விடுதலை உணர்வோட சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக வாழ்வது நம்ம கையில இருக்கு. பொதுவாக சுதந்திரம் என்பது அடுத்தவங்க கொடுத்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. லிபர்ட்டி இஸ் மை பர்த் ரைட். சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி பாலகங்காதர திலகர் அவர்கள் முழக்கம் போட்டார். சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை. அது பிறப்புல எனக்கு வர்றது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், சுதந்திரம் என்பது எனக்கு யாரோ கொடுத்து வர்றது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல சுதந்திரம் என்பது எனக்கு பிறப்புரிமை. அந்த சுதந்திரத்தால கிடைக்கக்கூடிய நிம்மதிய, நிறைவ, மகிழ்ச்சிய, ஆனந்தத்தை யாரோ கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அது நம்மளுக்குள்ள இருந்து நாமளே வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சில பிரச்சனை. இந்த இடத்துல நாம சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. சுதந்திரமாக வாழ்வது என்பது ஒரு தீர்மானம். செயலடிமையாக வாழ்வது என்பது அது என்னுடைய ஆசையுடைய விளைவு. என்னுடைய ஆசைக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது தான். அப்போ இந்த எண்டு வாழ்க்கையோட எண்டு என்ன? நான் லிபரேட்டடா, விடுதலையோட, சுதந்திரமாக, மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்றதுதான் முடிவு. முடிவை மனதில் வைத்து ஆரம்பி. பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைய பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. நல்லா பார்த்தோம்னா நமக்கு முன்னால இருக்கிறதோ, நமக்கு பின்னால இருக்கிறதோ, நம்மளை சுத்தி இருக்கிறதோ, இது எல்லாம் நமக்குள்ளார இருக்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக சிறிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை இன்னைக்கு சொல்றாங்க. நம்ம சுத்தி நம்ம அடிமையாக வாழ்றது இருக்கலாம். ஆனா நம்ம மனசுக்குள்ளார நம்ம அடிமையாக இல்ல. நான் ஒரு செயல் அடிமை இல்ல. நான் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்ற உணர்வு எனக்குள்ளார வந்துருச்சுதானா, எனக்கு பின்னால் இருப்பவையோ, எனக்கு முன்னால் இருப்பவையோ, என்னுடைய சுற்றி இருப்பதையோ, எனக்குள்ளார இருப்பதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே ட்ரிவியல் மேட்டர்ஸ். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். நான் இப்போ இறந்து போயிட்டேன். என்னுடைய உயிரற்ற உடம்ப ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்காங்க. ஆனா
என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்றது என் காதுல கேக்குது. அவங்க என்ன பத்தி பேசுறதுக்கு என்னுடைய அப்பா, அம்மா அழைக்கப்படுறாங்க. என் கூட பிறந்தவங்க அழைக்கப்படுறாங்க. என்னைய கட்டிக்கிட்ட மனைவி அழைக்கப்படுறாங்க. நான் பெத்த பிள்ளை அழைக்கப்படுறான். என்னுடைய மருமக, என்னுடைய பேர குழந்தைகள் எல்லாருமே அழைக்கப்படுறாங்க. அவங்க என்ன பத்தி என்ன பேசணும்னு விரும்புவாங்க? அவங்க என்ன பத்தி என்ன பேசணும்னு விரும்புவாங்க? அந்த செயல நான் இப்ப செய்றேனா? அந்த செயல் செய்றதற்கு எது என்னைய தடுக்குது? என்னுடைய செயல் அடிமைத்தனம் தானே என்னைய தடுக்குது. என்னுடைய விடுதலை உணர்ச்சிய நான் உணராததால, மகிழ்ச்சியாக வாழாததால தானே என்னால அந்த செயல செய்ய முடியல. ஸோ, ஒரு குறிப்பிட்ட கணம் நின்று என்னுடைய இறுதி பயணத்தில் நான் செல்வதாக நினைத்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில காலம் சென்று நானும் அந்த பயணத்தில் செல்ல உள்ளதால், என்னுடைய இறுதி பயணத்திற்கு வந்திருக்கிற மனிதர்கள், என்னுடைய அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிற மனிதர்கள், என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்னுடைய இறுதி பயணத்தில் சிலர் இறந்த பிறகு என்ன பத்தி என்ன பேசுவாங்க? ஆழமாக யோசிச்சு பாரு. அந்த ஒவ்வொருவரும் உன்னைப் பற்றி என்ன பேச வேண்டும் என்று நீ விரும்புவாய்? நீ எப்படிப்பட்ட ஒரு மகன்? நீ எப்படிப்பட்ட ஒரு கணவன்? நீ எப்படிப்பட்ட ஒரு சகோதரன்? நீ எப்படிப்பட்ட ஒரு தந்தை? நீ எப்படிப்பட்ட ஒரு நண்பன்? என்கிட்ட இருக்கிற எந்த குணத்தை அவர்கள் கண்டிருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய்? உன்னுடைய எந்த வெற்றியை அவர்கள் மனசுல நினைச்சு பார்க்கணும்னு நீ விரும்புவ? ஆழமாக சிந்திச்சு பாரு. அப்படி என்ன பேச விரும்பணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, அத செய்றதற்கான நேரம் எந்த நேரம்? இந்த நேரம் தானே! இப்ப தானே நீ செய்யணும். அப்ப இப்ப நீ அத செய்றதுக்கு உனக்கு விடுதலையும், சுதந்திரமும் இல்லன்னா, வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குது? சோ அந்த விடுதலையையும், அந்த சுதந்திரத்தையும், அந்த ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த 12 படிகள் அடங்கிய மீட்புடையும் செயல் திட்டம் அப்படின்னு இந்த வாக்குறுதிகள் சொல்லுது. முடிவை மனதில் வைத்து ஆரம்பிக்கும்போது, முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்துல வாழ்க்கைய பார்க்கக்கூடிய அந்த கண்கள நாம கிடைக்கின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்ம நண்பனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும்போது, இந்த நண்பன் என்னுடைய வாழ்க்கையில என்னத்த விட்டுட்டு போனான்? அப்படின்னு சொல்ற காரணம். விடுதலை, சுதந்திரம், மகிழ்ச்சி வாழ்க்கையில எல்லாமே 2 முறை படைக்கப்படுகின்றன. எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் ட்வைஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீ உண்மையான வாழ்க்கையில வெளிமட்டத்துல விடுதலை உணர்வோடையும், சுதந்திரத்தோடையும், மகிழ்ச்சியோடையும் வாழணும் அப்படின்னா, உனக்குள்ளார முதல்ல விடுதலையோடையும், மகிழ்ச்சியோடையும், சுதந்திரத்திலயோட நீ வாழணும். நீ ஒரே மாதிரியான எண்ணங்கள திரும்ப திரும்ப ஒரு செயல் அடிமையாக சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது, உன்னால சுதந்திரமாக வாழ முடியாது. சத்தியமா வாழ முடியாது. சோ, முடிவை மனதில் வைத்து ஆரம்பி. முடிவை மனசுல வச்சு ஆரம்பி. முடிவுல நான் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா, முதல்ல என்னுடைய மனசுக்குள்ளார சுதந்திரமாக வாழ ஆரம்பிக்கணும். எஸ், eventually I want to be a free man. I want to be an independent man. அப்படின்னு சொல்லி நீ ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு நினைச்சு வாழணும்னு நினைச்சேன்னா, உனக்குள்ளார நீ விடுதலை உணர்வோட, சுதந்திரத்தோட மகிழ்ச்சியாக வாழணும். அந்த வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருந்து ஆரம்பி. உன்னுடைய அகத்திலிருந்து ஆரம்பி. உன்னுடைய அகத்திலிருந்து ஆரம்பி. இறைவனது உதவியை நாடி அதை மதிக்க பழகிக்கோ. இறையருள் பேராற்றலது உதவியை நாடி அதை மதிக்க பழகிக்கோ. நேர்மையாக நடப்பதிலிருந்து ஒருபோதும் விட்டு விலகி போகவே போகாத. ஏன்னா, இந்த 9 படி வரைக்கும் வந்துட்டோம். செயல் திருத்தம் வரைக்கும் வந்துட்டோம். தொடர்ந்து இத செய்யலைன்னா, நமக்கு இந்த ப்ராமிஸ் நிறைவேற போறதில்ல அப்படின்ற ஒரு எச்சரிக்கைய குடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. நேர்மையாக நடப்பதிலிருந்து ஒருபோதும் விலகி போகாத. உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட எல்லா மனிதர்களது நலனையும் மனசுல நினைவுல வச்சுக்கோ. ஒரு மனுஷன் குடிக்கிறான். ஆனா அவன் குடும்பமே பாதிக்கப்படுது.
நீ ஒரு அடிமையாக, சுதந்திரம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, உன்னை சுத்தி வாழக்கூடிய எவருமே அப்படி வாழ மாட்டாங்க. நீ மகிழ்ச்சி இல்லாம இருந்தன்னா, உன்னுடைய பொண்டாட்டி மகிழ்ச்சியா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ, சம்பந்தப்பட்ட எல்லா மனிதர்களுடைய மனதில் நலனையும் மனசுல நினைச்சு வாழ கத்துக்கோ. முடிவுக்கு வரும் முன் 2 பக்க வாதங்களையும் கேட்க பழகிக்கோ. காது குடுத்து கேளு. நேர்மையாக அதே நேரம் முடிவுடன் செயல்பட பழகிக்கோ. எந்த ஒரு வேலையையும் திட்டமிட பழகிக்கோ. அப்பதான் உன்னால விடுதலையோட செயல்பட முடியும். எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் ட்வைஸ் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உன் மனசுல, அதுக்கப்புறமா கைகளால. யாராச்சும் வந்து என்கிட்ட நான் ஒரு சிவில் இன்ஜினியர் வீடு கட்ட வர்றாங்கன்னு வைங்களேன். வீடு கட்ட வர்றாங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே மம்பட்டியும் கடப்பாரையும் தூக்கிட்டு போய் ஃபவுண்டேஷன் தோண்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி யாராவது போவாங்களா என்ன? ஃபர்ஸ்ட் இடம் என் இடமான்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த இடம் போடுறதுக்கு என் கையில பணம் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன பொருள் வாங்கணும்னு ஒரு திட்டம் போட வேண்டாமா? சோ, திட்டத்தோட செயல்பட ஆரம்பி. நீ எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு காத்திருக்கும் நேரத்துல கூட சிந்திக்க பழகிக்கிட்டே இரு. எப்பவுமே சிந்தனையோட நீ இரு. சிந்தனையோட இரு. தப்பு செய்றோமோன்னு பயப்படாத. தப்பு செய்றோம்னு பயப்படாத. எஸ், சில நேரங்கள்ல தடுக்கி விழுற சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். செயல் அடிமையாக சில தவறுகளை செஞ்சிருவோம். விடுதலை பெற்றிருந்தாலும் ஏதாவது ஒரு விலங்கை தூக்கி நம்மளே நம்ம காலில் மாட்டிக்கொள்வோம். அப்ப மகிழ்ச்சி போயிடும். அந்த நேரத்தை நீ அழகா புரிஞ்சுக்க ஆரம்பி. அழகா சொல்லுவாங்க ஏஐல ஒரு வார்த்தை. வாழ்க்கைய வந்து ஒரு முக்கோணமாக பிரிச்சுக்கோ. வீடு, வேலை, மீட்டிங். வீடு, வேலை, மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு நான் வாழக்கூடிய ஒரு இடம். வேலை வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பொருளை ஈட்டக்கூடிய இடம். அந்த பொருளை ஈட்டுவது ஒழுக்கமான செயல் செய்து ஈட்டுகிறேனா அப்படின்றத பார்க்கிறதுக்கு என்னுடைய ஆன்மீகம். ஏஐ என்பது என்னுடைய ஆன்மீகமாக நான் பார்க்கிறேன். சோ, வீடு, வேலை, ஆன்மீகம். வீடு, வேலை, ஆன்மீகம். இந்த 3க்கும் சம அளவு நேரம் கொடுக்க முடியாது. வேலையில 8 மணி நேரம், 9 மணி நேரம் வேலை பார்க்குறேன்னா, ஆன்மீகத்துக்காகவும் 8 மணி நேரம், 9 மணி நேரம் கொடுக்க முடியாது. வீட்டுல 8 மணி நேரம் செலவு பண்றேன்னா, ஆன்மீகத்திலயும் அதே அளவு நேரம் செலவு பண்ண முடியாது. ஆனால் 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 3க்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். சம அளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா உனக்கு விடுதலை உணர்வும், சுதந்திரமான செயல்பாடும், மகிழ்ச்சியும் தானாக உன்னை வந்து சேரும். என்னுடைய வீடு சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா அங்கதான் நானும் என் குடும்பமும் என்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் மகிழ்ச்சியோடையும் அமைதியோடையும் நிம்மதியாகவும் வாழ போறோம். சோ, நான் எந்த இடத்துல வாழ்றனோ அந்த இடத்த அமைதியாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. சோ, மறுபடியும் நம்ம சுருக்கமாக இந்த பிராமிஸ பத்தி பார்ப்போம். இந்த பிராமிஸ் வந்து ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழும் வாழ்க்கை முறையில 9வது படிய கடந்து 10வது படிக்கு கடந்து செல்லும் போது இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குறுதிகள் என்றால் யார் வாக்குறுதியை கொடுக்குறா? ஏஐ தோழமை நமக்கு வாக்குறுதி கொடுக்குது. ஏஐ தோழமை நம்மளை பொறுத்தளவுல நம்மை விட உயர்ந்த சக்தி இறையருட் பேராற்றல் தான். சோ, நீ வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் இயற்கையாக உருவாகும் வழிகளை சகித்து கொண்டு நீ பயணிக்கிற பாதையில தொடர்ந்து பயணித்தால் உனக்கு இது நடக்கும். இஃப் யூ ஆர் பெயின்ஸ்டேக்கிங் அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோக்ரஸ், வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் நீ வருந்தி உழைக்கணுன்ற தேவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது அந்த தமிழாக்கம் வந்து நான் உடன்படக்கூடிய தமிழாக்கம் இல்லை. வருந்தி உழைக்கிறதுனா மீட்டிங்கு தொடர்ந்து வர்றது, சில ஆன்மீக சடங்கு சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிறது, அந்த மாதிரியான அர்த்தத்துல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக நான் நினைக்கல. வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் இயற்கையாக உருவாகும் வழிகளை சகித்து கொண்டு பாதை மாறி செல்லாமல்
9ல இருந்து 10க்கும், 10ல இருந்து 11க்கும், 11ல இருந்து 12க்கும் நீ போனன்னா, இந்த தத்துவங்களை வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைபிடிச்சேன்னா, உனக்கு இவ்வளவு மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறும் அப்படின்ற ஒரு கருத்த சொல்றாங்க. ஸோ, இத நான் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப ஒழுக்கம், ஒழுக்கம். கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கைய குடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கைய வாழ்றதுல இறைவனுக்கு நன்றியோட நான் வாழணும். இப்ப நன்றிய வெறுமனே வார்த்தையால நான் வாழக்கூடாது. வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா அப்படின்னா இறைவன் போற்றி அப்படின்னு, சிவாய நமக அப்படின்னு இறைவனுக்கு எந்த ஒரு உருவமோ, வடிவமோ எது வேணாலும் குடுத்துக்கோ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, சிவாய நமக அப்படின்னும், நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னா, முருகா சரணம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இறைவனை போற்றி புகழ்றது எல்லாமே வெறும் வெற்று வார்த்தைகளால இல்லாம, உன்னுடைய விடுதலை பெற்ற சுதந்திரமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையின் மூலமாக இறைவன் போற்றப்பட வேண்டும் அப்படின்ற கருத்து இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ, நல்லா யோசிச்சு பார்ப்போம். நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம். டிசிப்ளின் இஸ் த பிரைஸ் யூ பே ஃபார் யுவர் ஃப்ரீடம். இந்த முதல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தையும், மகிழ்ச்சியும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னா, அதற்காக நான் ஒரு விலைய கொடுக்கணும். என்ன விலை? ஒழுக்கமான வாழ்க்கை தான் சுதந்திரமாக வாழ்வதற்கு நான் கொடுக்க வேண்டிய விலை. ஒழுக்கமாக வாழாத ஒரு மனுஷனால சுதந்திரமாக வாழ முடியவே முடியாது. இங்க தான் என்னுடைய கண்ணோட்டத்துல உள்ள கோளாறு எனக்கு தெளிவா தெரியுது. நான் சுதந்திரத்த பத்தி ஒரு தவறான கண்ணோட்டத்த வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? எனக்கு புடிச்சதெல்லாம் செய்றது சுதந்திரம் அப்படின்னு. இல்ல, உனக்கு புடிச்சதெல்லாம் செய்றது செயல் அடிமைத்தனம். சரியானத செய்றது தான் சுதந்திரம். சரியான செயல்ல தேர்ந்தெடுத்து செய்றது தான் சுதந்திரம். அதத்தான் இந்த முதல் பிராமிஸ் வந்து நமக்கு சொல்லுது. நீ இந்த வழிமுறைகளை வாழ்க்கை முறையாக வாழ்ந்தால், யூ வில் நோ எ நியூ ஃப்ரீடம், யூ வில் நோ எ நியூ ஹாப்பினஸ். ஸோ, இந்த ஃப்ரீடத்தையும், இந்த ஹாப்பினஸையும் வாழ்க்கையாக வாழ்வதற்கு, நான் எனக்குள்ளார சில மாற்றங்கள கொண்டு வரணும். அந்த மாற்றங்கள் தான் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன். ஒழுக்கமான வாழ்க்கை என்பதிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய எந்த ஒரு சாதனையும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. There is no real excellence in all this world which can be separated from right living. அப்ப நான் ஒரு செயல் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த செயல் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை மாற்றி, சுதந்திரமான மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்ற விரும்பினால், அந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? என்னை சுத்தி இருக்கிற வெளியே இருந்து ஆரம்பிக்காது. எனக்குள்ளார இருந்து தான் அது ஆரம்பிக்கும். என்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்ற விரும்பினால், முதல்ல நான் மாறணும். என்னை சரியாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிந்தனைகளை நான் மாற்றிக்கொள்ளணும். ஸோ, என்னுடைய சிந்தனைகள் தான் என்னுடைய பேச்சுக்களாக வெளிவருகின்றன. என்னுடைய பேச்சுக்கள் தான் என்னுடைய செயல்களாக வெளிவருகின்றன. என்னுடைய செயல்கள் என்னுடைய பழக்கமாக மாறுகின்றன. என்னுடைய பழக்கங்கள் என்னுடைய குணங்களாக மாறுகின்றன. என்னுடைய குணங்கள் நான் அடையக்கூடிய இறுதி இலக்கை நிர்ணயம் செய்கின்றன. ஸோ, நான் எத சிந்திக்கிறேன், எத பேசுறேன், எத செய்றேன், எத பழக்கமாக மாற்றிக்கொள்றேன், இத வச்சு தான் என்னுடைய குணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. என்னுடைய குணங்கள் தான் என்னுடைய விடுதலை உணர்ச்சியை நிர்ணயம் பண்ணுகின்றன. ஸோ, விடுதலை உணர்வு எனக்குள்ளார முதல்ல மனசுக்குள்ளார படைக்கப்பட வேண்டும். மனசுக்குள்ளார படைக்கப்பட்ட அந்த உணர்வு என்னுடைய செயல்கள் மூலமாக, சுதந்திரமான செயல்கள் மூலமாக வெளிப்படுகின்றது. ஒழுக்க கோட்பாடுகள் மட்டுமே உண்மையான வெற்றியின் அடித்தளமாக அமைய முடியும். The character ethics thought that there are basic principles of effective living and that people can experience true success and enduring happiness as they learn to integrate basic principles in basic characters. ஸோ, இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையோட பொருத்தி கொள்ளும் போது மட்டும்தான் உனக்கு அடிப்படையில விடுதலையும், சுதந்திரமும், மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்ற கருத்து இந்த முதல் கோட்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. முதல் வாக்குறுதியில சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் புரிந்து கொள்றேன். ஸோ, நம்முடைய திறமைகளை
பெரிய புத்தகத்த படிக்கிறதன் மூலமாக, நேர்மறை சிந்தனைகள் மூலமாக மேம்படுத்துறது தேவைதான். ஆனா, நம்முடைய திறமைகள் உபயோகிச்சு, நம்முடைய ஒரு வளமான வாழ்க்கைய நம்ம கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசுக்குள்ளார ஒழுக்கம் பற்றி, விடுதலை பற்றி, சந்தோஷம் பற்றி நாம வச்சிருக்கிற கண்ணோட்டம் மாறணும். தண்ணிய போட்டா சந்தோஷம் பொறக்கும், தள்ளாடி நடந்தா உல்லாசம் இருக்கும், என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும். இந்த மனநிலை இருந்தா ஆறாது. நான் காலேஜ்ல படிக்கிறப்பலாம் ஒரு பாட்டு பாடிட்டே அலைவோம். ஜெகமே மந்திரம், உலகம் உலகம் எந்திரம் சிவசம்போ அப்படின்னு. அதுல வந்து சோறு உண்டு, சுகம் உண்டு, சாராயம் உண்டு, மங்கைகள் உண்டு. இதெல்லாம் இருந்தாலே சொர்க்கத்துல இடம் உண்டு. சொர்க்கம்னாலே நான் என்ன உமர் கய்யாம் மாரி ஒரு ஒரு போதைப் பொருள இழுத்துப்புட்டு, தண்ணிய போட்டுப்புட்டு, ரம்பா, ஊர்வசி, மேனகா ஆடுற ஆட்டத்த பார்க்கறது தான் சொர்க்கம். அதுதான் விடுதலையான வாழ்க்கைன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நெனப்பு தான் என் பொழப்ப கெடுக்கும் அப்படின்றது தெளிவாக புரியுது. ஸோ, இந்த வாக்குறுதி என்ன சொல்லுது? வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் உருவாகும் வலிகளை நீ சகித்துக் கொண்டு, பாதை மாறி செல்லாமல் இருந்தால், இவையெல்லாம் உனக்கு நிறைவேறும். அதுல முதல் வாக்குறுதி, நீ ஒரு புதிய விடுதலைய, ஒரு புதிய மகிழ்ச்சிய காண்ப அப்படின்ற கருத்து இன்னைக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ, இந்த முதல் வாக்குறுதிய பற்றி சிந்திக்கும்போது, என் மனதை கடந்து சென்ற சிந்தனைகள உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவன பணிவோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.